இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டதான வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 9வது வசனம். அது இப்படியாய் சொல்லுகிறது: குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் என்று பார்க்கின்றோம். இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே நாம் வாசித்ததான சங்கீதத்திலையும் பார்க்கிறோம், தேவன் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் மூட விரும்புகிறதான தேவன், அவைகளை நினையாதிருக்க விரும்புகிறதான தேவன். அப்படிப்பட்டதான ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான காரியம், ஆண்டவர் அதை மூடுவதற்கு, ஆண்டவர் அதை நினையாதிருக்கிறதற்கு காரணம் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அளவற்ற அன்பாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட இந்த குற்றத்தை தேவன் எப்படி மன்னிக்கின்றார், நம்முடைய மீறுதல்களை கர்த்தர் எப்படி மன்னிக்கின்றார், அந்த மன்னிப்பு அப்படிங்கிறதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நாம் அன்பை தேடி நாம் செல்லும் பொழுது நாம் மன்னிப்பை இலகுவாக நாம் என்ன செய்ய முடியும், அதை அனுபவித்துக் கொள்ள முடியும். 2 நண்பர்கள் இருந்தார்களாம். அந்த 2 நண்பர்களும் என்ன செய்தாங்கன்னா, ஒரு பாலைவனமான பகுதியில் அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப 2 பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவர்களுக்குள்ளாக பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சில காரியங்களை குறித்து பேசும் பொழுது கருத்து வேறுபாடுகள் உண்டானது. அந்த கருத்து வேறுபாடுனால அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் உண்டாச்சு. இந்த ஆர்கியூமெண்ட் வந்த உடனே அந்த ஆர்கியூமெண்ட் மாறி 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 பேச ஒரு கட்டத்தில் அவருக்கு உச்சகட்டத்தில் ஒருத்தர் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே இன்னொரு நண்பரை பலார்னு கன்னத்தில் அரைச்சிட்டார். அரைஞ்ச உடனே அந்த ஆர்கியூமெண்ட் அப்படியே என்ன செஞ்சிருச்சு, நின்றுச்சு. ஆனால் அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அடி வாங்கினவர் அரைஞ்சவர் போய் மண்ணில் என்ன செய்தாராம், இன்றைக்கு என்னுடைய நண்பன் என்னை அரைந்து விட்டான், என்னுடைய கன்னத்தில் அரைந்து விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணில் எழுதி வச்சுட்டு போயிட்டாராம். திரும்பவும் அவங்க 2 பேரும் தான் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க நடந்து கொஞ்சம் தூரம் போன பிறகு அங்கே ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி ஒரு இடம், அந்த பாலைவன ஏரியாவில் குளம் மாதிரி கொஞ்சம் பெருசாக தண்ணியெல்லாம் இருந்த உடனே 2 பேரும் திரும்ப மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அதுக்குள்ளே இறங்கி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி 2 பேரும் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒருவர் அப்படியே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, மூழ்கி போக ஆரம்பித்த உடனே இன்னொருவர் வேகமாக போய் என்ன செய்கிறாரு, அவரை காப்பாற்றுகிறார். யார்? இந்த அடித்த நபரே தான் என்ன செய்கிறார், போய் காப்பாற்றுகிறார். அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து விட்ட உடனே அவருக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அழிய போனேன், நான் சாக போனேன், ஆனால் என்னுடைய நண்பன் என்ன செய்துட்டார், காப்பாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து திரும்ப கொஞ்சம் தூரம் நடக்கும் பொழுது அங்கே ஒரு சின்ன பாறை இருந்ததான். அந்த பாறையில் போய் செதுக்கி வைத்தார். இன்றைக்கு என்னுடைய நண்பன் என்னுடைய உயிரை என்ன செய்து விட்டான், காப்பாற்றி விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பாறையில் செதுக்கி வைத்தார். இந்த 2 சம்பவங்கள், இந்த 2 நிகழ்வுகள்லையும் ஒரு குற்றத்தை அவர் செய்யும் பொழுது அதை மண்ணில் எழுதி வைத்து போகிறார். இன்னொரு உதவியை அவர் செய்யும் பொழுது, அன்பை வெளிப்படுத்தி, அந்த நட்பையும் அன்பையும் வெளிப்படுத்தி உதவியை செய்யும் பொழுது அதை கல்லில் பாறையில் என்ன செய்து வைக்கிறார், செதுக்கி வைக்கிறார். இந்த மண்ணில் இருக்கிறதான அந்த குற்றம் காற்று அடிக்க அடிக்க கொஞ்ச நாளில் என்ன செஞ்சிடும், மறைஞ்சு போயிடும். அது இருக்காது, அது ஞாபகத்தில் இருக்காது. அந்த அடி வாங்கினதும் அரைஞ்சதும் அந்த குற்றம் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும், மறக்கப்படும். ஆனால் அதை செய்த நன்மையும் அந்த பாறையில் என்றென்றைக்கு என்ன இருக்கும், நிலைச்சுன்னு இருக்கும். அது போலத்தான் இன்றைக்கு நாமும் கூட நம்மிடத்தில் நாம் பட்ட காயங்கள், நாம் பட்டதான வேதனைகள், நம்மை அறைந்தவர்கள், லிட்ரலாக இல்லை, மேபி உள்ளத்திலே அறைந்தவர்கள், சில நேரம் நம்மை துரோகம் செய்தவர்கள், நமக்கு எதிராக பேசினவர்கள், நமக்கு பின்பாக பேசுகிறவர்கள், நம்மை ஏமாற்றினவர்கள், இப்படி பல காரியங்களை நாம் ஏறெடுத்து பார்க்க முடியும். இவர்களெல்லாம் நமக்கு எதிராக செய்த குற்றங்களை நாம் மண்ணிலே எழுதி வைக்கிறோமா அல்லது கல்லிலே செதுக்கி வைக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், தேவனுடைய வசனங்களை எல்லாம் உன் இருதயமாகிய பலகையில் என்ன செய்து கொள், எழுதி வைத்துக்கொள்னு சொல்றாரு. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம பல பேர் செய்த குற்றங்களையும் நமக்கு எதிராக செய்த பேசின வார்த்தைகளையும் தான் நம்ம அதிகமாக நம்ம அறியாமல் நம்முடைய எண்ணங்களிலையும் இருதயங்களிலையும் என்ன செய்து வச்சிடறோம், பொறித்து வைத்து விடுகிறோம். இப்போ இன்றைக்கு நாம் காண போகிறதான பகுதி அப்படிதான். அன்ஃபர்கிவ்னஸ் இஸ் அன்காட்லினஸ். நாம் மன்னிக்காமல் இருக்கும் பொழுது அது தேவனற்றவர்களாக, தேவனுடைய சாயல் அற்றவர்களாக நம்ம எப்படி மாற்றுகிறது என்பதை ஒரு சிறிய பகுதியிலிருந்து நாம் பார்க்கலாம். மத்தேயு 18வது அதிகாரம் 21 முதல் 35 வரை. மத்தேயு 18 21 முதல் 35 வரை.
அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பதாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவன் ஆகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆண்டவரிடத்தில் பேதுரு வந்து கேட்கின்றார், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், பாவம் செய்தால் நான் 7 தடவை மன்னிக்கணுமா அப்படின்னு வந்து கேட்கிறார். அவர் கேட்கும் போதே ஒரு காரியம் என்ன இருக்கு, மன்னிக்கணுன்ற மனப்பான்மை என்ன செய்யுது பேதுருக்குள்ள இருக்குது. மன்னிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்கல. அவர் வந்து கேட்கும்போது கேட்கிறார், 7 தடவை நான் மன்னிக்கலாமா அப்படின்னா அவருக்கு மன்னிக்கின்ற மனப்பான்மை இருக்கு. ஆனால் அதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது? 7 தரம் மன்னிக்கக்கூடியதான கெப்பாசிட்டியில் வந்துட்டேன். 7 தடவை நான் மன்னிச்சிடலாமா அப்படின்னு கேட்டவுடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ 70 தரம் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இந்த 70 தரம் அப்படின்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் 7 into 70, அப்போ 490 அப்படின்னு நினைச்சேன். அது 70 தரம் அப்படி கிடையாது. 7 to the power of 70. 7 to the power of 70னா 7 into 7 into 7ன்னு 70 தடவை போட்டு பார்த்தோம்னா, நான் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தா அது 1.43 அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா அது கால்குலேட்டரில் அதில் டிஜிட்டு இல்லை. சரி, லேப்டாப்பில் போட்டு பார்க்கலாம், ஒருவேளை அதில் போட்டால் கொஞ்சம் இடம் பெருசாக இருக்குது, அங்கே காமிக்கணும்னா அங்கேயும் கொஞ்சம் நம்பர்ஸ் ஒரு 10 டிஜிட் வந்துட்டு அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் நான் திரும்ப இது எப்படியாவது இந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிடணும், எவ்வளோ தான் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு 7 to the power of 70 ஃபுல் நம்பர் வேணும் அப்படின்னு போட்டால் அது ஒரு நீளமாக ஒரு நம்பர் வந்துச்சு. அதனுடைய டிஜிட்டை மட்டும் கவுண்ட் பண்ணேன், 66 டிஜிட் வந்துச்சு. பல கோடி 66 டிஜிட். நான் யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு 1 லட்சத்துக்கு 5 டிஜிட், மேபி 10 லட்சத்துக்கு 6 டிஜிட், 1 கோடிக்கு 7 டிஜிட் வரைக்கும் வேணால் நம்ம தெரியும். அதிகமாக நம்ம ஒருவேளை கணக்கு விளக்கில் பார்க்குறோம்னா ஒரு 7 டிஜிட் வரைக்கும் பார்ப்போம். ஆனால் இது வந்து 66 டிஜிட் அப்படின்னா என்னது கணக்கே பண்ண முடியாது. நம்ம ஏதாவது கவுண்ட் பண்ணி வச்சுக்க முடியுமா? இன்னைக்கு நம்பர் 1 முடிஞ்சு, நம்பர் 2 முடிஞ்சு, நம்பர் 3 இந்த குற்றத்தை மன்னிச்சிட்டேன், நம்பர் 4 இதை மன்னிச்சிட்டேன், 5 அப்படிலாம் கவுண்ட்லாம் நிச்சய முடியாது, வைக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் பேதுருவினிடத்தில் என்ன சொல்றாரு? பேதுரு வந்து கேட்கும்போது 7 தடவை நான் மன்னிக்கலாமா ஆண்டவரே? 7 தடவை இல்லைப்பா, 70 தடவை நீ என்ன செய்ய? அப்படின்னா இன்ஃபினிட்டா நீ என்ன செஞ்சுட்டே தான் இருக்கணும், வாழ்நாள் எல்லாம் மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உவமையும் சொல்றாரு. அந்த உவமையை சொல்லும் பொழுது அதைத்தான் நம்ம இப்ப பார்த்தோம். அந்த உவமையை சொல்லும் பொழுது ஒருத்தன் கடன் பட்டவனாக இருந்தான். அந்த கடன் பட்டவன் 10,000 தாலந்து. இந்த 10,000 தாலந்துகளை அவன் கடன் பட்டவனாக இருந்தான். அவன் வந்து ஒரு எஜமான இடத்துல வந்து கணக்கு பார்க்கும் பொழுது, நீ இவனை தர வேண்டியது இருக்கு, அவனை கூப்பிடு, 10,000 தாலந்து தரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு கேட்கும் பொழுது, என்னிடத்துல கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அவனுடைய பெண் ஜாதி பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்ய, காவலில் போட, அவன் பணத்தை கொடுக்குற வரைக்கும் அவங்க இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. அவங்க அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு போகணுன்னே இவன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவரே எப்படியாவது என்னை மன்னிச்சிருங்க எஜமானே, என்னை இந்த 10,000 இது என்னால் கடனா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த கடனை என்ன செஞ்சிடறேன், தீர்த்துறேன், என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த
ஆண்டவன் என்ன செய்கிறாரு, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அவனையும் விடுதலை பண்ணிடுறாரு, கடனையும் மன்னிச்சிட்டாரு. சரி ரைட், நீ தர வேண்டாம் போ. ஆனா இவன் போற வழியிலேயே அவனுக்கு கீழே அவனோடு கூட வேலை செய்கிறதான இன்னொருத்தனை பார்க்கறான். அவன் வெறும் 100 தாலந்து தான் இவனுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அவனை பிடிச்சு தொண்டையை நெரிச்சு, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் மன்றாடு. அவன் இடத்துல ரொம்ப கடினமாய் நடந்து கொள்கிறான். அப்பொழுது அவனும் கூட என்ன செய்கிறான், அவனுடைய உடன் வேலைக்காரன் காலில் விழுந்து பொறுமையாயிரும், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படிலாம் சொல்லும் பொழுது அவன் சம்மதிக்கலை. நீ கொடுத்த கடனை தீர்க்கிற வரைக்கும் நான் உன்னை ஜெயிலில் போடுவேன், காவலில் வைப்பேன்னு சொல்லி அவனை தூக்கி தண்டனை கொடுத்துட்றான். இதை மற்ற சுற்றி இருக்கிற வேலைக்காரர் கேள்விப்பட்டு எஜமான இடத்துல போய் சொன்ன உடனே அந்த எஜமான் என்ன செய்கிறாரு, திரும்ப சொல்லுகிறாரு, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? நான் உனக்கு கிருபையாய் உன்னுடைய எவ்வளவு பெரிய கடனை நான் என்ன செய்து விட்டேன், மன்னித்து விட்டேன். அப்ப ஆண்டவர் இதை ஒரு உதாரணமா சொல்றார். உன் கடனை எவ்வளவு பெரிய கடன் இருந்துச்சு, 10,000 தாளந்துகள் கடன். இந்த ஒரு கணக்கும் ஒரு பெரிய கணக்கு. ஒரு தாளந்து இன்றைய மதிப்பில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 7.5 கோடி வருது. 10,000 தாளந்துனா ஒரு லிட்டரலா எடுக்கிறோம்னா 10,000 தாளந்துனா 7.5 கோடி இன்ட்டு 10,000. அப்ப நான் உனக்கு எவ்வளவு பெரிய கடனை எல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், உனக்கு நான் மன்னிச்சு விட்டேன். அப்ப உன்னோட கூட இருக்கிறவனுக்கு ஒரு 100 தாளந்து தானே, அவனிடத்துல நீ என்ன செய்யறது, நான் உனக்கு இரக்கமா இருந்தது போல, நான் உன்னை மன்னித்தது போல நீயும் அவனை மன்னிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டுட்டு அவனுடைய கடனை எல்லாம் தீர்க்க, அவன் கேட்காததுனால, இறங்க வேண்டாமோ என்று சொல்லி கேட்காததுனால அவன் ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். உபாதிக்கிறவர்கள்னா யாரு, டார்ச்சர் பண்றவங்க. டார்ச்சர் பண்றவங்க கையில ஒப்பு கொடுத்தான். சரி, வாசிட்டு அதுக்கப்புறம் 35வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். எனக்கு கொஞ்சம் இதை வாசனே கொஞ்சம் பயமாயிடுச்சு. இப்படியே செய்வார் அப்படின்னா, இப்படியேன்னா நம்மளையும் தூக்கி டார்ச்சர் பண்றவங்க கையில ஒப்பு கொடுப்பாரா? அப்போ எப்போ ஒப்பு கொடுப்பாரு, மற்றவங்களுக்கு என்னையே ஆண்டவர் எப்படி மன்னிச்சாரோ, என் மேல எப்படி ஆண்டவர் இரக்கமா இருந்தாரோ, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம், மீறுதல்களை எல்லாம், பாவங்களை எல்லாம் தேவன் எப்படி மன்னித்தாரோ, அதே போல நானும் மற்றவர்களை என்ன செய்யணும், மன்னிக்கணும். அப்படி நான் செய்யாமல் போனால் என்னை தேவன் உபாதிக்கிறவர்களுடைய கரங்களில் ஒருவேளை ஒப்பு கொடுப்பாரோ என்று சொல்லி எனக்குள்ளாக அது கேள்வியாக வந்தது. அப்ப அன்ஃபர்கிவ்னஸ், நம்ம மன்னிக்காமல் இருக்கும் பொழுது அது எதற்கு நேராக நம்மை கொண்டு செல்கிறது, அது டார்ச்சருக்கு நேராக அல்லது உபாதிக்கிறதற்கு நேராக கொண்டு செல்கிறது. இப்ப இந்த உபாதிக்கிறதை நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது லிட்ரலா நம்மளை தூக்கி ஆண்டவர் அப்படியே வச்சு டார்ச்சர் பண்றவங்க கையில வந்து இன்றைக்கு கொடுக்கறாரா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த மன்னிக்காத தன்மை அல்லது பிறர் மீது நாம் கோபமோ எரிச்சலோ, அவர்கள் மீது ஒரு வன்மமோ, ஒருவேளை அவங்கள மன்னிக்காம அவங்கள நினைச்சாலே, அவங்க பேசின வார்த்தைகளை யோசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் செய்த செயல்களை யோசித்து பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக ஏற்படுகிறதான அந்த எரிச்சல், கோபம், இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இது எல்லாவற்றையும் நமக்கு செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். The hidden tormentors are anger and bitterness that eat our inside out. நமக்குள்ளாக இருக்கக்கூடியதான அந்த கோபமும் கசப்பும் நமக்குள்ளாக நிம்மதி என்ன செய்யாது, கொடுக்காது. நம்ம சந்தோஷமா இருப்போம், நிதானமா பேசிட்டு இருப்போம், சமாதானமா எல்லாம் நடந்துகிட்டு இருப்போம். ஆனா எங்கேயோ ஒரு டிஸ்கஷன்ல அந்த சம்பவம் திரும்ப நம்முடைய ஞாபகத்துக்கு வருகிறது, அந்த நபர்கள் நம்முடைய ஞாபகத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷமும் சமாதானமும் அந்த இடத்துல நம்மை விட்டு என்ன செய்கிறது, மறைந்து போகிறது. மாறாக நமக்குள்ளாக அவர்கள் மீது இருக்கிற கசப்பு, அவர்கள் மீது உள்ளதான எரிச்சல், அவர்கள் மீது உள்ளதான கோபம், உக்கிரம், இது நம்மை ஆண்டு கொண்டு நம்முடைய சமாதானத்தையும் நம்முடைய சந்தோஷத்தையும் நம்மை திருடி கொண்டு போகிறதான ஒரு உபாதிக்கிற அந்த டார்ச்சர் நம்மை ஆளுகை செய்கிறது என்று பார்க்கின்றோம். இந்த காரியங்கள் சில நேரங்கள் நம்முடைய இரவிலே நம்ம படுத்திருக்கும் பொழுது நம்முடைய தூக்கத்தை கெடுக்கிறது. இதை படுத்து நம்ம யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது, ஏன் இப்படி பேசினாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க, நான் என்ன பண்ணேன், எதனால அவங்க இப்படி பேசினாங்க, எதனால இந்த வார்த்தைகளை பேசினாங்க, எதனால இப்படிப்பட்டதான ஒரு துரோகத்தை எனக்கு செய்தாங்க, எதனால என்னை விட்டு இப்படி பேசுறாங்க அப்படின்னு இதை குறித்து நான் இரவுல படுத்திருக்கும் பொழுது யோசனை செய்ய
என்னுடைய தூக்கம் போகிறது, என்னுடைய நிம்மதி போகிறது. எனக்கு அவர்கள் மீது இருக்கிறதான கசப்புகள் இன்னும் அதிகமாக என்ன செய்கிறது, என்னையும் அவர்களையும் நான் அதிகமாக என்னை விலக்கி தள்ளுகிறது. அன்ஃபர்கிவ்னஸ் இஸ் அன்காட்லினஸ். நம்ம மன்னிக்காமல் இருக்கும் பொழுது அது நம்மை தேவனுடைய சாயலுக்கு விலக்கி என்ன செய்கிறது, அதை சாயலை போல் இல்லாமல் நம்மை விலக்கி வைக்கிறது. மத்தேயு 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுன்ற ஒரு ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். மத்தேயு 6:9 நான் வாசிக்கின்றேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே என்பதே, என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 வசனத்தில் ஆண்டவர் சொல்றார். பிரேயரை சொல்லி முடிச்சுட்டு இப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணணும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னா அங்க ஆண்டவர் ரொம்ப பாசிட்டிவா ஏற்கனவே சொல்லி வச்சிட்டார். நம்ம ஜெபம் பண்ணும் போதே இப்படிதான், நாங்க மன்னிக்கிற பிள்ளைங்க, நாங்க இயேசுனுடைய பிள்ளைங்க, நாங்க மன்னிக்கிற பிள்ளைங்க, ஆகையால் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். இந்த இடத்துல ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களை மன்னியும், அதுக்கப்புறம் நாங்களும் எங்களுக்கு விரோதமாய் செய்யறவங்களுக்கு குற்றங்களை நாங்கள் என்ன செஞ்சிடறோம், மன்னிச்சிடுறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி தரல. அவர் சொல்லி தரும் போதே சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் மன்னிக்கின்றதான பிள்ளைகள், எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை. அப்போ நாங்க மற்றவங்களை மன்னிக்கிறோம் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி நீங்க எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பின்பதாக அவர் சொல்லுகிறார் 14-15வது வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அப்ப தேவனிடத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு எப்போ, நம்ம மற்றவர்களுடைய குறைகளை நம்ம மன்னிக்கும் பொழுதுதான் நமக்கு தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு. அதைத்தான் ஆண்டவர் இந்த 14வது வசனத்தில் சொல்கிறாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், if you do this then you will get it. மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அடுத்த வசனத்திலையும் தெளிவா சொல்லிட்டார், நீங்க அவர்களுக்கு மன்னிக்கலனா நானும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. இது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜெபத்தை அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த பின்பதாக சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம் மன்னிப்பை குறித்து. அப்போ இட்ஸ் அப்படியே டோட்டலாக உல்டாவாக தான் இருக்கு. நம்ம எப்பொழுதும் போகிறது, ஆண்டவரே எனக்கு மன்னியும், என்னுடைய குற்றங்களை மன்னியும், என் பிள்ளைங்க குற்றங்களை மன்னியும், அப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் தேவன் கற்றுக் கொடுத்தது, என்னுடைய பிள்ளைகள் முதல்ல என்ன செய்வாங்க, மற்றவர்களுடைய குற்றத்தை மன்னிப்பார்கள், அப்பொழுது நான் அவர்களுடைய குற்றத்தையும் அவர்களுக்கு நான் என்ன செய்வேன், மன்னிப்பேன். இப்படி நாம மன்னியாமல் இருந்தோம் என்று சொன்னா நம்முடைய குற்றங்களும் நமக்கு மன்னிக்கப்படாத இருக்கும். அப்போ நம்மிடத்துல என்னதான் நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டாலும் ஒருவேளை அந்த பாவத்தினுடைய கிரியை நம்முடைய இருதயத்தில், அதனுடைய தாக்கம், அதனுடைய ஞாபகம், அதனுடைய சிச்சை ஒருவேளை நம்மளை என்ன செய்து கொண்டே இருக்கும், உறுத்தி கொண்டே இருக்கும். ஆகையால் தான் சொல்லுகிறேன், அன்ஃபர்கிவ்னஸ் இஸ் அன்காட்லினஸ். இன்னொரு வசனத்தையும் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 30-32. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்கிறது பார்க்கிறோம். நான் ஒருவேளை மன்னிக்கல அப்படின்னா இந்த 32வது வசனத்துல இருந்து அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல யோசிச்சு பார்த்தோம்னு வைங்க, நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒருவேளை ஒருவருக்கொருவர் மன்னிக்கல அப்படி என்று சொன்னா இந்த 31வது வசனத்துல சொல்லப்பட்ட எல்லா குணங்களும் என் இருதயத்தை என்ன செய்து கொள்ளும், ஆளுகை செய்யும். நான் ஒருவருக்கொருவர் ஒருவேளை நான் மன்னிக்காம இருந்தேன்னா என்னுடைய இருதயத்திற்குள்ளாக சகலவிதமான கசப்பும், சகலவிதமான கோபமும், சகலவிதமான மூர்க்கமும், சகலவிதமான கூக்குரலும் தூஷணமும் மற்ற எல்லா துர்க்குணமும் எனக்குள்ளாக இருந்துகிட்டே இருக்கும். எப்போ இந்த வார்த்தையின்படி நான் மன்னிக்காமல் போனால்
இந்த 31வது வசனத்துல சொன்ன சகல குணங்களும் எனக்குள்ள என்ன செய்து கொண்டே இருக்கும், ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். அப்படி ஆளுகை செய்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த 30வது வசனத்துல சொல்லப்பட்டதான பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்வோம், துக்கப்படுத்துவோம். அதனாலதான் அங்க இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றாரு ஆண்டவர், நீங்க துக்கப்படுத்தாதிருங்கள், இந்த குணமெல்லாம் உங்களை விட்டு நீங்கட்டும், நீங்க அதெல்லாம் நீங்கணும்னா என்ன செய்திருங்க, மன்னிச்சிருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்திருங்க, மன்னித்து விடுங்க. அது நம்முடைய குடும்பத்திற்குள்ளேயோ அநேக நேரங்களில் நம்ம வெளியால கூட மன்னிச்சிருவோம். வெளியால கூட என்ன செஞ்சிருவோம், தூரத்தில் இருக்கிற ஆட்கள், வெளியாட்கள், நண்பர்களாக இருக்கட்டும், தெரியாத ஆட்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் மன்னிச்சிருவோம். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளை நம்மளால் என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஆளை நம்மளால் என்ன செய்ய முடியாது, அவ்வளவு லகுவாக மன்னிக்க முடியாது. அதனால தான் பேதுரு வந்து கேட்கும் பொழுது அந்த வசனத்திலையும் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் 7 தடவை அவனை மன்னிக்கலாமா? என் சகோதரன் என்று சொல்லி உறவோடு கூட அவர் வந்து சொல்லுகிறார். சகோதரன் சொல்லும் போது மேபி கூட பிறந்தவங்களா மாத்திரம் இல்லை, அவரோடு கூட இருக்கிற மற்றவர்களையும் சேர்த்து சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறதான காரியம் சகல விதமான இந்த கசப்பு, கோபம், இந்த துர்க்குணம், தூஷணம் எதுவும் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டாம். அந்த இருதயத்தில் தேவனுடைய ஆவி நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். அந்த ஆவி தேவனுடைய அன்பினால, சமாதானத்தினால, சந்தோஷத்தினால நிரம்பி இருக்கணும். எல்லா விதமான சந்தோஷமும் சமாதானம் நம்மளுடைய இருதயத்தை ஆளுகை செய்யணும். அதே பிலிப்பியர்கள் எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஜபிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கவலையை குறித்து பேசும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோடு கூட அவரிடத்தில் தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய இருதயங்களையும் ஆளுகை செய்யும், ஆண்டு கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். அப்ப ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் எது இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் எப்பயும் ஆண்டு கொண்டு இருக்கணும். நம்ம எப்பொழுதும் நிம்மதியா இருக்கணும், நம்ம சமாதானத்தோடு கூட இருக்கணும். அதுக்கும் அந்த பிலிப்பியர்ல 4:4 வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப தேவன் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் நான் இருக்க வேண்டியதான நிலையை எப்படி விரும்புகிறார், சகல விதமான சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும், ஆளுகை செய்து கொண்டே இருக்கணும். இப்படிப்பட்டதான கசப்பான காரியங்கள் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய நம்ம அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். சில நேரங்களில் நம்ம சொல்லலாம், மேபி நான் அவங்கள மன்னிக்கணும்னா அவங்க கொஞ்சமாவது என்ன செய்யணும், தங்களுடைய தப்பை என்ன செய்யணும், உணரணும். மேபி இஃப் தே ரிக்ரெட் ஐ கேன் ஃபர்கிவ். கொஞ்சம் அவங்க தப்பை உணர்ந்தாங்கன்னா நானும் என்னுடைய ஸ்டாண்ட்ல இருந்து ஒருவேளை என்ன செய்யலாம், இறங்கி வரலாம். ரொம்ப கஷ்டம், அது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிறது இல்லை. ஏன் என்று சொன்னா ஒவ்வொருவரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் கரெக்டு, அவங்க தான் தப்பு. அவங்கள அதே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் கரெக்டு, அவங்க பேசுனது தான் தப்பு, அவங்க நடந்துகிட்டு தான் தப்பு. அப்போ இது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க தப்பை உணர்ந்து, அவங்க வந்து உணர்ந்து பேசினாலும் சரிங்க இப்படி நடந்துருச்சு, ஆனாலும் நீங்க அப்படி வார்த்தை என்ன செஞ்சிருக்க கூடாது, பேசிருக்க கூடாது அப்படிங்கிற உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணங்கள் எப்பொழுதும் நம்ம என்ன செய்துக்கிட்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். இட் ரேர்லி ஹேப்பன்ஸ், பீப்புள் ரிக்ரெட்டிங் அண்ட் தென் கம்மிங் டு அஸ். அவர்கள் ரிக்ரெட் பண்ணி நான் இப்படி பேசிட்டேன் உங்களுக்கு எதிராக, அல்லது உங்களுக்கு எதிராக நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு ரிக்ரெட் பண்ணி அவர்கள் மனம் திரும்பி வருகிற காரியங்கள் மிகவும் அரிதான காரியம். அப்போ இதுல நம்ம என்ன செய்து கொள்ளணும், நம்ம மன்னிக்காமல் இருக்கும் பொழுது அவங்க வர்றாங்க, வராம போறாங்க, அவங்க உணர்றாங்க, உணராம போறாங்க. இந்த இடத்துல இன்றைக்கு நான் சொல்லுவது மாத்திரமில்லை, தேவன் சொல்லுகிறது என்ன காரியம், நீங்க மன்னிச்சு விட்டா தி பெஸ்ட் பெனிஃபிட் யாருக்கு தான், நமக்கு தான். நம்ம மன்னித்து விடும் பொழுது அது நமக்குத்தான் பலனாக என்ன செய்கிறது, இருக்கிறது. ஏன் என்று சொன்னா என்னுடைய இருதயத்திற்குள்ளாக சகல விதமான கசப்பு, துர்க்குணம், எரிச்சல், பொறாமை, கோபம் எல்லாம் என்னை விட்டு என்ன செஞ்சிரும், விளையிடும். நான் மன்னிச்சு விட்டேன், நான் டோட்டலி மன்னிச்சிட்டேன், மனப்பூர்வமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனங்கள்லாம் யோசித்து பார்க்கும்போது பார்க்கிறேன், ஆண்டவருடைய ஆவியானவர் எவ்வளவு நேர்த்தியா எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு நம்ம வாசிக்கும் பொழுது 18:35 அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால், மனப்பூர்வமாய் மன்னி, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, அங்க வைத்திருக்கிறார். மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். சில நேரம் சொல்லலாம் மன்னிச்சிட்டேன் போங்க, ஆனா முழு மனசோட நான் மன்னிச்சிட்டேனா, முழு மனசோட நான் அதை ஃபுல்லா என்னோட இருதயத்திலிருந்து எடுத்து போட்டேனா,
அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ மனப்பூர்வமாய் மன்னிச்சிட்டேனா உன் இருதயத்தில் உள்ள சகல விதமான கசப்பு, கோபம் இதெல்லாம் என்ன செய்து விடும், மூர்க்கம், கூக்குரல் எல்லாம் உன்னை விட்டு என்ன செஞ்சிடும், நீங்கிரும். உனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவி துக்கப்படாமல் இருக்கும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் உன்னுடைய இருதயத்தை எப்பொழுதும் ஆளுகை செய்திருக்கும். அப்ப மன்னிக்க வேண்டியது இது தேவனுடைய செயல். நம்ம மன்னிப்பை அக்னாலேஜ் பண்ணுவார். நான் மன்னிப்பை சூஸ் பண்ணும் பொழுது, when we choose forgiveness, இப்போ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுக்கலாம். என்னுடைய சூழல் வருது, வசனம் அப்படி சொல்லுது, இப்போ எனக்குள்ள 2 சாய்ஸ். நான் மன்னிக்கிறேன்னா மன்னிக்காம போறேன்னா. ஒருவேளை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ளாக என்னெல்லாம் நடக்குது அல்லது என்னெல்லாம் அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னா, ஐ எக்ஸ்டெண்ட் லவ் அண்ட் கிரேஸ். நான் அன்பையும் கிருபையும் என்ன செய்கிறேன், நான் வெளிப்படுத்துகிறேன். நான் மன்னிக்கும் பொழுது ஐ எக்ஸ்பீரியன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் வருது. என்னுடைய உறவுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் என்ன செய்கிறது, வருகிறது. I embrace God's love and forgiveness. நான் அவரை மன்னிக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து நான் அன்பை பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரிடத்திலிருந்து நான் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நான் என்ன செய்து கொள்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். நான் மன்னிக்கும் பொழுது I am cultivating love and forgiveness on a daily basis. நான் மன்னிச்சிட்டேன், அப்போ நான் தொடர்ந்து மன்னிக்கணும் அப்படிங்கிற குணாதிசயம் நமக்குள்ளாக ஒரு கேரக்டர் என்ன செய்து உருவாகிறது. I will be able to overcome obstacles. என் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் அவைகளை என்னால் மேற்கொள்ள முடியும். எனக்குள்ளாக டீப்பர் ஹீலிங், எனக்குள்ளாக ஆறாத வடுகள், ஆறாத சுவடுகள் என்னுடைய இருதயத்தில் எல்லாம் என்ன செய்யப்படும், இட் வில் பி ஹீல்ட் அண்ட் காட் வில் ரெஸ்டோர் மீ. இறுதியில் அது எப்படியாய் மாறுகிறது, அது சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் கொண்டு வருகிறதாக மாறுகிறது. மாறாக அன்ஃபர்கிவ்னஸை நான் சூஸ் பண்ணுறேன். மாறாக நான் சூஸ் பண்ணுறது இல்லை இவங்களை மன்னிக்க முடியாது, இல்லை மன்னிக்க முடியாது. ஒரு தடவை எனக்கு ஞாபகம் இருக்குது, இதே மாதிரி மன்னிப்பை குறித்து ஒரு இடத்துல ஷேர் பண்ணும் பொழுது, இந்த ஷேரிங் முடித்த உடனே ஒருத்தர் எனக்கு கை கொடுத்துட்டு சொன்னார், பிரதர் நீங்கள்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் எல்லாம் நல்லது தான், நம்ம ஒன்றும் இயேசு கிறிஸ்து கிடையாது. என் லைஃப்பில் என் கூட பிறந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. எனக்கு எப்படி தெரியும், ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, ஆண்டவருக்கு வேணால் அது என்ன செய்யும், சாத்தியம். மனுஷனாக இருக்கிற எனக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ நான் எனக்கு ஒரு சைடு நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏன்னு சொன்னால் அந்த செய்தி அவருடைய இருதயத்தை என்ன செஞ்சுருக்கு, கொஞ்சம் அசைச்சு விட்டுருக்குது. என்றைக்கே ஒரு நாள் அது என்ன செய்யும், நிச்சயம் கிரியை செய்யும். கொஞ்சம் அவரை யோசிக்க வச்சிருக்கு, அசைச்சிருக்கு. இது ரொம்ப கஷ்டம், ஆனால் இவர் சொல்கிறாரு, பைபிளில் சொல்லுது, அதெல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் கரெக்ட் தான். திடீர்னு ஞாபகம் வருது. அப்போ சூசிங் அன்ஃபர்கிவ்னஸ் லீட்ஸ் டு ரிலேஷனல் கான்ஃப்ளிக்ட். நமக்குள்ளாக இருக்கிற உறவுகள் இடத்துல அது பிரச்சனையை தான், அதை குறித்து திரும்ப திரும்ப பேசுவோம். அவங்கள குறித்து நிறைய காசிப் எங்கேயாவது சுற்றி கேள்விப்படுச்சுன்னா தெரியும், அவங்க தானே, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்க அப்படி தான், அவங்கள நம்பிடாதீங்க அப்படிங்கிற பேச்சு இதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இறுதியில் அது என்ன, டிஸ்யூனிட்டி அண்ட் எண்ட்ஸ் இன் செப்பரேஷன். ஃபர்கிவ் லைக் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை போல நாம் மன்னிக்க வேண்டும். அப்போ இந்த வாசித்ததான இந்த மத்தேயு 18 நம்ம பார்க்கின்றோம். அவன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது நான் 2 காரியத்தையும் சொன்னேன். 10,000 தாளந்து எத்தனை முறை மன்னிக்க வேண்டும், 70 முறை மன்னிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக என்னுடைய பாவங்கள் ஒரு மலையை போன்று இருந்ததான என்னுடைய பாவங்கள், மை மவுண்டன் ஆஃப் சின்ஸ் வாஸ் ஃபர்கிவன் பை ஹிம். இயேசு கிறிஸ்துவே நமக்கு மன்னிப்பதிலே மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்ம செய்ததான குற்றங்கள் பாவங்களை எல்லாம் எடுத்து வச்சார்னா அது பெரிய மலையை போல என்ன செய்யும், இருக்கும். ஆனால் ஆண்டவர் இடத்துல நம்ம கடனாளிகளாய் வருகிறோம். நம்ம கையில் ஒன்றும் இல்லாமல், ஆண்டவரே நான் செய்த இந்த பாவங்கள் குற்றங்கள் ஒன்னொன்னையும் ஆண்டவர் பாயிண்ட் பண்ணி என்கிட்ட காமிச்சார்னா, ஒவ்வொரு நாளும் ஒருவேளை என்னிடத்துல நீ செய்த பாவம், நீ பேசின பேச்சு, நீ பார்த்த பார்வை, நீ நடந்த நடக்கை, நீ செய்த செயல்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் உள்ளதெல்லாம் எடுத்து நிறுத்தி இதெல்லாம் எப்படி தீர்க்க போறேன்னு கேட்டால் வெறும் கை தான் விரிச்சு நிற்கணும். ஆண்டவரே என்னால் இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, என் மேலே மனதிறங்குங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நீ கவலைப்படாத, ஐ கேன் பே. என்னுடைய குமாரனாகிய இயேசுவை நான் அனுப்புகிறேன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய துக்கங்களுக்காக, நம்முடைய சமாதானத்துக்காக அவர் தம்மையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்தி இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து நம்மை கழுவி சுத்திகரித்தார். ஆண்டவர் அது கழுவி சுத்திகரித்ததோடு நிற்கலை, நம்மளை மன்னிச்சதோடு நிற்கலை. இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்திலிருந்து நமக்காக இன்றைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்.
நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் முழுமையாய் மாறிவிட்டேன், நான் முழுமையாய் ஆண்டவர் விரும்புகிற ஒரு மனிதனாய் மாறிவிட்டேனா? இல்லை. பழைய சுவாபங்கள் தொடர்ந்து என்னை சில நேரம் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது என்னை மீறி மீறி திரும்ப வருது. என்னுடைய மாம்சம் என்னை ஆளுகை செய்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பிதாவினிடத்தில் நமக்காக என்ன செய்துகிறார்? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு வருஷை மன்னித்து போகிறது மாத்திரமல்ல, தொடர்ந்து மன்னிக்கின்ற தேவனாக இருக்கிறார். அந்த நமக்காக கல்வாரி சிலுவிலே சிந்தி, ரத்தம் சிந்தி, அடித்து, அவரை அவமானப்படுத்தி, நிந்தைப்படுத்தி, அவரை அந்த சிலுவையில் நிறுத்தி வச்சிருக்கும் பொழுதும் போல, நிறுத்தி வைத்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் பொழுதும் கூட, அது போய்கொண்டிருக்கும் பொழுது கூட ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவங்க எல்லாம் எனக்கு விரோதமா செய்யறாங்க, இவங்க எல்லாம் எனக்கு விரோதமா பாவம் பண்றாங்க, இவங்க எல்லாம் எனக்கு விரோதமா. ஆனா உன்னைய நீங்க கணக்குல என்ன செஞ்சிடாதீங்க, வச்சிடாதீங்க. என்னைய துப்புறான், என்னை அடிக்கிறான், என்னைய தரித்தனையா கிழிக்கிறான், என்னைய சிலுவையில் ஏற்றி நிறுத்திட்டான், என்னைய கொடுமைப்படுத்துறான், தண்ணி அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் உள்ள அடக்கி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி தம்முடைய அன்பை என்ன செய்கிறார்? ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஜீசஸ் asked us to follow him. நாம் அவரை போல மாற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். Forgiveness is truly a Christian virtue. ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ளாக வந்த நோக்கமே எதுக்கு தான்? மன்னிக்கிறதுக்கு தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளாக வந்த நோக்கமே நம்ம எல்லாரையும் மன்னிக்கும்படியாக, நம்ம எல்லாரையும் மன்னித்து அவரோடு கூட நித்தியத்திலே ஐக்கியப்படுத்தும்படியாக, நாம் அவருடைய சாயலாக மாறி அவரை போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாமும் முழுவதுமாய் அனுபவிக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ளாக வந்ததற்குண்டான காரியம். நான் கொஞ்சம் டைம் இல்லாதனால விரைவாக நான் சொல்லுகிறேன். Forgiveness is God's plan for our well-being. கரெக்ட். ஜான் ஹாப்கின்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, யூஎஸில் ஒரு பெரிய மெடிக்கலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி. அவங்க ஒரு ஸ்டடி பண்ணி அவங்க இந்த ஃபர்கிவ்னஸ் குறித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. மன்னிக்கிறவர்களுடைய வாழ்க்கை தங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எப்படி உதவுகிறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் பார்க்கும் பொழுது சில ரிசல்ட்ஸ் அவங்க பார்த்தது, இட் ரெடியூசஸ் லெவல்ஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். மன்னிக்கும் பொழுது அந்த காரியத்தை குறித்து அவங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த படபடப்பு, அவர்களுடைய மன அழுத்தங்கள் எல்லாம் குறைகிறது. அது அவங்களுக்கு வேதனைகளை குறைக்கிறது, பிளட் ப்ரெஷரை குறைக்கிறது. இட் லோவர்ஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக். மன்னிக்கிறது நேரடியாக, சில ஆராய்ச்சிகள் இன்னும் பார்க்கும் பொழுது மன்னிக்கிறது நேரடியாக இருதயம் சம்பந்தப்பட்டதான காரியங்களுக்கு என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்குது. இட் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அண்ட் ஸ்லீப். ஃபிசிக்கலாகவும் கூட மன்னிக்கும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய பலனை தருகிறது, ஆரோக்கியத்தை நமக்கு தருகிறது. மன்னிக்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற மன அழுத்தங்களை நம்மை விட்டு விலக்குகிறது. நம்ம பேசியரில் வாசித்தது போல சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், எல்லா துர்க்குணமும் நம்மை விட்டு விலகுகிறது. நாம் மன்னிக்கும் பொழுது இட்ஸ் an end of war and the beginning of peace. ஒரு பெரிய போர் நிறுத்தத்தை போல காணப்படுகிறது, சமாதானம் பெருகுகிறதை பார்க்கின்றோம். நாம் மன்னிக்கும் பொழுது we become more loving and compassionate. நாம் மிகவும் அன்புள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். நாம் மன்னிக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு சுயமரியாதை என்ன செய்கிறது? உயர்கிறது. நாம் மன்னிக்கும் பொழுது இட் ஹெல்ப்ஸ் us to grow. அது நம்முடைய உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக நாம் வளருவதற்கு அந்த மன்னிப்பு நமக்கு உதவி செய்கிறது. நாம் மன்னிக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து வருகிற சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறது. When I forgive, I get healed. When I let go, I grow. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலும் கூட நீங்க எங்களுடைய குற்றங்களை மன்னித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனை முறம் நான் மன்னிக்க வேண்டும் என்பதற்கு 7 முறை மாத்திரமல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஜெபத்தை எங்களுக்கு கற்றுத்தரும் பொழுதும் கூட எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று கற்பித்து கொடுத்ததான தெய்வம் நீர் ஆண்டவரே. மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பதற்கு எங்களுக்கு சாந்தமுள்ள இருதயத்தை தாரும் தகப்பனே. இந்த காலை வேளையில் எங்களுடைய ஜெபமெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யும், உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பும்.
உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் ஆண்டவரே எங்களை பரிபூரணமாய் ஆட்கொள்ள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் எங்களை கர்த்தாவை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட கசப்புகளும் வைராக்கியங்களும் இருந்தால் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளின்படி உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் அவர்களை மன்னிக்கின்றோம் ஆண்டவரே. மன்னிக்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை பண்படுத்தும் ஐயா. எங்கள் இருதயம் எப்பொழுதும் தேவனுடைய சமாதானத்தினாலும் அன்பினாலும் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்க உதவி செய்யும். ஆள் மனதில் ஆண்டவரே பழைய கர்த்தாவே காரியங்கள், பல வருடங்களுக்கு முன்பதாக இருக்கிறதான வேதனையான காரியங்கள், சம்பவங்கள், அவைகள் மீண்டும் மீண்டும் வந்து எங்களை கர்த்தாவே துரத்தாதபடிக்கு, எங்களுடைய சமாதானத்தை குலைக்காதபடிக்கு அந்த காரியங்களை எல்லாம், அந்த நபர்களை எல்லாம் நாங்கள் இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து அவர்களை மன்னிக்கின்றோம். எங்கள் இருதயத்திற்கு சேமத்தை கொடுக்கிறதான தேவன், எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அன்பையும் சந்தோஷத்தையும் விரும்புகிறதான தெய்வம், எங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யும், எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். உம்மை போல நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சாயலாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. எங்கேயோ வாழ்ந்து எப்படியோ தெரிந்து எங்களை தேடி வந்து எங்களை மன்னித்ததான தேவன், நாங்களும் அதே போல கர்த்தாவே மன்னிப்பதற்குண்டான இருதயத்தை தாரும். உம்முடைய சாயலாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென்.